இதுவரை பார்த்த தலைப்புகளான ரிஃப்ளெக்சிவ் அதாவது பிரதிபலிப்பு என்பதில் செட் கணம் S=A, B எனில் A is related to A. இதை A கேபிட்டல் R ஸ்மால் a எனலாம். மேலும் ஓப்பன் பிராக்கெட் A, எண்டிங் பிராக்கெட் A, என்போம். B கேபிட்டல் R ஸ்மால் b ஈக்குவல் டு B is related to B என்பதை B, B என்று பிராக்கெட்டில் எழுதலாம். இதை ரோ ஈக்குவல் டு முதல் A, இரண்டாவதான B, B என எழுதி இதை ரிஃப்ளெக்சிவ் என்று கூற முடியும். ஏனெனில் A, என்பது பிரதிபலிப்பான B, B என்பதும் பிரதிபலிப்பாகும். ஆகவே இவை ரோவில் இருப்பதால் ரிஃப்ளெக்சிவ் பிரதிபலிப்பு என்கிறோம். அடுத்ததாக நாம் கண்டவை சிம்மெட்ரிக் சமச்சீர் பற்றி கருத்துகள். இதில் செட் கணம் S=A, B என இருக்கும்போது A is related to B இதை ஸ்மால் a கேபிட்டல் R ஸ்மால் b என்போம். மேலும் இதை பிராக்கெட்டில் A, B எனலாம். இதை மாற்றி அதாவது ஏவை B ஆக மாற்றவும் Bயை ஏவாகவும் மாற்றி நாம் ஏவை B என சொல்லும்போது B ஸ்மால் b கேபிட்டல் R B என்பதை ஏவாக மாற்றும்போது ஸ்மால் a B is related to A என கிடைக்கிறது. இதை நாம் ஸ்மால் b கேபிட்டல் R ஸ்மால் a இதை மேலும் பிராக்கெட்டில் B, A எனலாம். ரோ அல்லது R1 ஈக்குவல் டு இந்த இரண்டு உறுப்புகளை எடுத்து எழுதும்போது முதல் உறுப்பு A, B இரண்டாவது உறுப்பு B, A என இருந்தால் ரோ இஸ் சிம்மெட்ரிக் என கூற முடியும். சமச்சீர் தொடர்பு என கூற முடியும். அல்லது R1 இஸ் சிம்மெட்ரிக், R1 சமச்சீர் தொடர்பு என கூறலாம். இது இதுவரை பார்த்த முன்னோட்டம். இனி நாம் புதியதாக டிரான்சிட்டிவ் என்ற தலைப்பில் காணலாம். டிரான்சிட்டிவ் என்றால் இடைநிலை, இடைப்பட்ட உறுப்பு நீக்கம். இதில் செட் கணம் S=ஸ்மால் a எனும் முதல் உறுப்பு, ஸ்மால் b இரண்டாம் உறுப்பு, ஸ்மால் c மூன்றாம் உறுப்பு. உறுப்புகள் அனைத்தும் ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்க வேண்டும். இதை கேபிட்டல் S=A, B, C என்போம். இதில் காணப்படுகின்ற A is relative to B, A கேபிட்டல் R ஸ்மால் b இது பிராக்கெட்டில் A, B என்போம். B Aயில் ஆரம்பிக்கிறது, Bயில் முடிகிறது. Bயில் முடிந்தால் Bயில் ஆரம்பித்து Cயில் முடிய வேண்டும். ஆகவே நமக்கு இரண்டாவதாக கிடைக்கும் ரிலேஷன்ஷிப் B is relative to C, ஸ்மால் b கேபிட்டல் R ஸ்மால் c இதை பிராக்கெட்டில் B, C என்போம். இப்போது முதல் உறுப்பு A, B ஆகவும் இரண்டாம் உறுப்பு B, C ஆகவும் கிடைக்கிறது. இதில் காணப்படுகின்ற இடைநிலைப்பட்ட உறுப்பு எலமெண்ட் B. இந்த Bயை விட்டு எழுத கிடைக்கிறது முதல் உறுப்பு A, கடைசி உறுப்பு C. இதை A, C எனலாம். மேலும் இதை A, ஸ்மால் a கேபிட்டல் R ஸ்மால் c என்போம். இதை A is relative to C
என நமக்கு கிடைக்கிறது. ரிலேஷன் நம்பர் 1 தொடர்பு எண் 1. இதை கேபிட்டல் R1 எனலாம். ரிலேஷன் ஆரில் ஆரம்பிப்பதால் R என எடுத்துக்கொள்வோம். நம்பரை குறிக்கும் போது சஃபிக்ஸ் 1 எண் 1க்கு சஃபிக்ஸ் 1 இதையே R1 என்கிறோம். R1 ஈக்குவல் டு நமக்கு நாம் கண்டறிந்த முதல் உறுப்பு A, B, இரண்டாம் உறுப்பு B, C, கடைசி உறுப்பு மூன்றாம் உறுப்பு A, C மூன்றையும் எழுத வேண்டும். ஆகவே R1 ஈக்குவல் டு A, B, B, C, A, C என்போம். இதை R1 is transitive எனலாம். R1 is transitive. வணக்கம்.